வணக்கம். நான் நற்றிணை பதிப்பகத்திலேருந்து பேசுகிறேன். இந்த பதிப்பகத்தில் மலிவு விலையில் பல சிறப்பான புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. மக்கள் ஆர்வமாக இந்த புத்தகங்கள்லாம் வந்து வாங்குறாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். முதல் புத்தகமாக கல்கியின் பொன்னியின் செல்வன். இது வந்து திரைப்படமாக வந்தாலும் அந்த வரலாற்று நாவலில் உணவுபூர்வமாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் இது வந்து அதிக அளவில் வாங்குறாங்க. விலை மிக குறைந்த அளவில் மலிவு விளைவில் 600 ரூபாய் அளவில் தான் போடுறாங்க. நீங்கள் இதே புத்தகத்தை வெளியில் வாங்கினீங்கன்னா 1300 1500 போகுது. அதனால் இந்த புத்தகத்தை மக்கள் வந்து ஆர்வமுடன் வாங்கி போகிறாங்க. அடுத்தது பிரபஞ்சன். பிரபஞ்சன் சிறுகதைகள் பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் பெரும்பாலும் பெண்களை பற்றி தான் அதிகமாக எழுதுகிறாரு. இந்த புத்தகத்தையும் மக்கள் வந்து ஆர்வமுடன் வாங்கி செல்கிறார்கள். இந்த புத்தகத்தின் மலிவு விலை பதிப்பு வந்து 800 ரூபாய். நீங்கள் இதே புத்தகத்தை வெளியில் வாங்கினீங்கன்னா 1500க்கு மேலே போகுது. இந்த புத்தகத்திலையும் மக்கள் வந்து ஆர்வமோட வாங்கி போகிறாங்க. அதுக்கடுத்தது ஊவேசா பற்றி உங்களுக்கு தெரியும். தமிழ் ஓலைச்சுவடிகளை வந்து சேகரித்தவர், தமிழுக்காக பாடுபட்டவர். இந்த புத்தகத்தை வந்து லிட்ரேச்சர் படிக்கிறவங்க மற்றும் எம்ஏ பிஏ படிக்கிறவங்க தமிழ் மாணவர்கள் ஆர்வமுடன் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இந்த புத்தகத்தோட விலை வெறும் 200 ரூபாய் தான். இந்த 200 ரூபாய் புத்தகத்தை நிறைய பேர் வந்து சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு போகிறாங்க. அடுத்தது சொல்ல வர்றது புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் பற்றி உங்களுக்கு சொல்ல தர முன்னோடி எழுத்தாளர், பல சிறுகதைகள் எழுதியிருக்காரு, மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அவருடைய முழு தொகுப்பு இந்த புத்தகத்தில் இருக்குது. தொகுப்பாசிரியர் வந்து யுகன். எல்லா சிறுகதையும் இதில் தொகுத்து வச்சிருக்காரு. இதுவும் மலிவு விலையில தான் கொடுக்குறாரு. இதனுடைய விலை 1350 ரூபாய் தான். இதுவும் மக்கள் ஆர்வமுடன் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்தது லியோ டால்ஸ்டாய் எழுதிய 2 கிழவர்கள். இந்த 2 கிழவர் புத்தகம் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை ரொம்ப ஆர்வமுடன் வாங்கி போகிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த 2 கிழவர்கள் கதையை பற்றி சமீபத்தில் இயக்குனர் மிஷ்கினா அவர்கள் மிக தெளிவான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தார், விரிவு. அதன் மூலயமா இந்த புத்தகம் லீடிங்கில் போகுது. 2 பேர் பாத யாத்திரை போகும்போது அவங்களுக்குள்ள உரையாடல், அவங்க யாருக்காக உதவி செய்கிறாங்க, யார் உதவி செய்யலை, அதன் மூலயமா அடையிற பயன் என்னன்றது இந்த கதையில் அவர் டால்ஸ்டாய் அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த புத்தகமும் மிக அதிக அளவில் போகிறது. அதுக்கடுத்தது லாசாரா என்கிற லாசா ராமாமிர்தம் சிறுகதைகள் தொகுப்பு. முழு தொகுப்புமே இதில் இருக்கு. 2000 ரூபாய் புத்தகத்தை வெறும் 1200 கொடுக்குறாரு. 2 தொகுப்பா வந்திருக்கு, 1 2ன்னு. அதுக்கடுத்தது போரும் வாழ்வும், லியோ டால்ஸ்டாய் எழுதிய 3 தொகுப்பு. இந்த 3 தொகுப்பும் வந்து 1400 ரூபாய் குறைந்த விலையில் எங்க பதிப்பகத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து மக்கள் ஆர்வமோட வாங்கிட்டு போறாங்க. அடுத்தது வால்காவிலிருந்து கங்கை வரை. இதையும் மக்கள் ஆர்வமா வாங்குறாங்க. மக்கள் பதிப்புன்ற முறை, லாப நோக்கமற்ற முறையில மக்கள் பதிப்பாக இந்த புத்தகத்தை வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இதுவும் மக்கள் ஆர்வமா வாங்குறாங்க. இதுவும் அதிகமான விலையில் அதிகமான விற்பனையில் போகிறது. இன்னும் பல புத்தகங்கள் இருக்கு. அதை பத்தி நான் விரிவாக சொன்னா உங்களுக்கு இன்னும் நேரமாகும். இந்த புத்தகம் நீங்க வாங்கி சந்தோஷமா பயனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பியதர் தஸ்தோயெவ்ஸ்கி எழுதிய குற்றமும் தண்டனையும். இந்த புத்தகமும் மிக சிறப்பான விற்பனையில் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்தது அசடன். அதுவும் நல்ல சிறப்பான விற்பனையில் போகிறது. அசடன் இருக்கு பாருங்க. அதுக்கடுத்தது திருமாவளவன் எழுதிய எவர் தமிழர் இல்லை என்றால் வேறு எவர் தமிழர். அந்த தொகுப்பு மிக சிறப்பாக போகுது. எல்லாரும் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அது முத்துலிங்கம் சிறுகதைகள், அதுவும் மலிவு விலை தொகுப்பில் 1000 ரூபாயில போட்டிருக்காங்க நற்றினையில். அதுவும் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இதை பாருங்க, கலீல் ஜிப்ரானின் முறிந்த சிறகுகள், தீர்க்கதரிசி, வெண்ணிற இரவுகள். பிரான்சிஸ் காப்கா எழுதிய உருமாற்றம் என்ற நூல் வந்து சிறப்பாக போகுது. இப்படியே வாங்க. இந்த புத்தகம்
10 புத்தகங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா 1700. இந்த புத்தகத்தை வந்து வெறும் 700 ரூபாய்க்கு மட்டும்தான் தராங்க. இந்த 700 ரூபாயில குட்டி இளவரசன், வெண்ணிற இரவுகள், உருமாற்றம், கடலும் கிழவனும், 3 ஆண்டுகள், நிலத்தில் படுகள், குண்டுக்குள் பெண்கள், குழந்தை பருவ நாட்கள், முறிந்த சிறுகள், தீர்க்கதரிசி, இந்த 10 நூல்கள் மிக அருமையான நூல்கள். இதுவும் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. கடலுக்கு அப்பால் பா. சிங்காரம் அவர்கள் எழுதிய 2 நாவல்கள், கடலுக்கு அப்பால், புயலிலே ஒரு தோணி, இரண்டும் சிறப்பான நாவல். இதையும் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. இதுவும் மலிவு விலையில தான் நாங்கள் போட்டிருக்கோம். வசப்படும், மானுடம் வெல்லும், மகாநதி ஆகிய 3 நூட்கள், பிரபஞ்சனின் 3 நூட்கள் மலிவு விலையில இருந்து 700 ரூபாய். இது வெளியே வாங்கினாக்கா 1200. மலிவு விலை 700 ரூபாயில கொடுக்குறோம். அதே போல தோப்பா என்கிற பரமசிவனின் நூல்கள் 15 நூட்கள் 1720 ரூபாய் வருது. நீங்க எங்க நற்றினை பதிப்பகத்துல வெறும் 1200 தான் தரோம். இதுவும் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, ஆராய்ச்சி மாணவர்கள். அதே மாதிரி கடலும் கிழவனும், எர்னஸ்ட் ஹெமிங் எழுதிய கடலும் கிழவன் என்ற நூலும் மிக சிறப்பா போகுது. இது நோபல் பரிசு பெற்ற நாவல். மிக குறைந்த விலையில தான் போட்டிருக்கோம், வெறும் 100 ரூபாய் தான். இதுவும் அமோகமா போகுது விற்பனையில. 2 புத்தகத்தையும் பாருங்க, இந்த 2 புத்தகத்தையும் பாருங்க. இதையும் 2 இதையும் வாங்கிட்டு போறாங்க. பிரியர்களுக்கென்றே ஆசிரியர் யுகன் அவர்கள் ஒரு சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு வந்து இந்த காட்டுறேன் பாருங்க. சினிமாவில் எனது வாழ்க்கை, அதுக்கு அடுத்தது குழந்தை பருவ நாட்கள், சச்சித்ரே, சில்ட்ரன் ஆஃப் ஹேவன், இது வந்து திரைக்கதை வடிவில் எழுதியிருக்காரு யுகன். அதுக்கு அடுத்தது யுகன் நிழல் படம், இதுவும் நற்றினை பதிப்பகம், குறைந்த விலையில் தான் எல்லாம். இதுவும் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் இந்த புத்தகங்களை விரும்பி வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி கடலும் கிழவனும், எர்னஸ்ட் ஹெமிங் எழுதிய கடலும் கிழவன் என்ற நூலும் மிக சிறப்பா போகுது. இது நோபல் பரிசு பெற்ற நாவல். மிக குறைந்த விலையில் தான் போட்டிருக்கோம், வெறும் 100 ரூபாய் தான். இதுவும் அமோகமா போகுது விற்பனையில.